வணக்கம், வெல்கம் டு அருணா டாக்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜென்ரலா வந்து நம்ம அந்த 9 நாட்கள் நவராத்திரியில வந்து நம்ம வந்து கொலு வைப்பாங்க ஒரு சில வீட்டில். அது வச்சதுக்கு அப்புறமா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இதெல்லாம் கொண்டாடுவோம் இல்லையா? இப்போ இன்னைக்கு இந்த விளாக்ல வந்து எங்க வீட்டில், அதாவது என் மாமனார் வந்து இப்போ நம்ம எப்படி பிள்ளையாரெல்லாம் வந்து ஒரு பொது விழாவா எடுத்து பிள்ளையாரை வந்து வச்சு கொண்டு வந்து கரைப்பாங்களோ, அதே மாதிரி துர்க்கையை வந்து அந்த 10-11 நாட்களும் பொதுவாக வச்சு எடுத்துட்டு வந்து இங்கே வந்து பீச்சில் கரைக்கிறது வழக்கம். ஸோ அந்த துர்கையை பற்றின விளாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 9 நாளும் வந்து துர்கையை வந்து அங்கே பொதுவாக வச்சு எல்லாரும் டெய்லி வந்து அந்த துர்கைக்கு பூஜை பண்ணி டெய்லி பிரசாதம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து, அதே மாதிரி தாம்பூலம் எல்லாருக்கும் கொடுத்து அந்த 9 நாட்களும் நல்ல 10 நாட்களும் நல்லா வந்து சிறப்பிச்சு வழிபாடு செஞ்சு எல்லாரும் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த துர்கையை அவங்க வேண்டுதல் என்னெல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த துர்கையை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இந்த கடல்ல வந்து இங்க கரைக்க போறாங்க. அவங்களோட தான் நம்மளும் வந்திருக்கோம். வாங்க vlog-க்கு போலாம். அங்கிள் சொல்லுங்க, இந்த அம்மன் எத்தனை வருஷமா நம்ம வச்சிட்டு இருக்கோம்? இதோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க எல்லாருக்கும். 25 வருஷமா நாங்க கொண்டாடி இருக்கோம். இது கல்கத்தால தான் இது விமர்சையா கொண்டாடுறது. தமிழகத்தை நாமும் கொண்டாடணும் என்ற வழக்கத்துல 25 வருஷமா தொடர்ச்சியா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்துட்டு இந்த அம்மனை வந்துட்டு 10 நாள் 10 விதமா பூஜை பண்ணி பெண்களும் குழந்தைகளும் ஒரு ஆடம்பரமா செஞ்சு சந்தோஷமா செஞ்சு கரைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு தமிழ் மக்கள் சார்பாக நான் வருஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். இது தொடர்ந்து செய்வோம். ஆனால் வந்து இது செய்யறதுனால மிகப்பெரிய பலன் என்னன்னு கேட்டா, இந்த அம்மனை 10 நாள் வழிபாடு செஞ்சு என்னென்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாம் நடக்கும் என்பது ஐதீகம். பெரும்பாலும் கல்கத்தால வந்து வீதி வீதியாக ஒவ்வொரு எல்லா இடத்துலயுமே மிக சிறப்பா மிகப்பெரிய ஒரு பண்டிகைன்னா மேற்கு வங்காளத்துல இந்த காளி தேவி பூஜை தசரா தான். அதே போல தமிழ்நாட்டிலையும் இங்க சென்னையிலும் ஒரு 20 இடத்துல கொண்டாடப்படுது. அதே போல ஆதம்பாக்கத்துல நாங்க வந்து இன்னைக்கு இந்த அம்மன் துர்கை அம்மனை கொண்டு வந்திருக்கோம். இது சிறப்பா கொண்டாடி கொஞ்ச நேரத்தை வந்துட்டு கடல்ல கரைக்கிறோம். அப்புறம் எப்பவும் இல்லாம எப்பவுமே நம்ம துர்கை வைப்போம்ல, எப்பவுமே வைக்கிற துர்கையை விட இந்த இன்னைக்கு நம்ம இங்க வச்சிருக்கிற இந்த துர்கை என்ன ஸ்பெஷல் இருக்கு? இப்போ 24 வருஷமா தமிழ்நாட்டுல 24 வருஷம் தமிழ்நாட்டுல உள்ள கலைஞர்கள் சிற்ப கலைஞர்கள் செஞ்சது. இந்த வருஷம் வந்து கல்கத்தா கலைஞர்களே நேரடியாக வர வைக்கப்பட்டு அவங்க கையாலேயே, இது வந்து டெய் கிடையாது, கையாலேயே கங்கை மண்ணாலையும் கங்கை தீர்த்தத்தாலும் செய்யப்பட்டு ரசாயனம் களமற்ற கலர்கள் தூக்கப்பட்டு ஆடை ஆபரணத்தோட கல்கத்தா மேற்கு வங்காளத்தினுடைய சிற்ப கலைஞரால் உருவாக்கப்பட்ட இந்த துர்கையாகும். இன்னொன்னு, இந்த வருஷத்துல இருந்து பெண்கள், அதாவது யாரெல்லாம் அவங்க வீட்டுல வச்சு பூஜை பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு சிலை கொடுக்குறீங்கல்ல, அத பத்தியும் சொல்லுங்க. என்னன்னு கேட்டா, நான் தொடர்ச்சியா வந்துட்டு 24 வருஷம் மீன் பண்ணிட்டேன். காரணம் கேட்டா 24 நான் மட்டும் வச்சுட்டு ஊர் மக்கள் வச்சுருக்கேன். ஆனா இது வந்துட்டு எல்லாரும் கொண்டாடணும் என்றதால இந்த வருஷம் வந்துட்டு ஒவ்வொரு வீட்லயும் வழிபாடு செய்ய 10 துர்கை சிலை கொடுத்தேன். அந்த துர்கை சிலை சின்ன சிலையும் வந்திருக்கு. சில பேர் கொடுத்துருக்கேன், சில பேர் வரல. ஆனா இதுல ஒரு 5-6 சிலை தான் வந்திருக்குது. அந்த 5-6 சிலையும் அவங்கள வந்து நேரடியாக வந்து கரைக்கிறாங்க. மென்மேலும் இன்னும் வருங்காலத்துல பல ஆயிரம் கணக்கான துர்கை சிலை வந்துட்டு தமிழகத்துல வரும்ன்றது நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா கொண்டாடுவோம், துர்கை அருளை பெறுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நான் என் மாமனார இன்டர்வியூ எடுத்தேன். இப்ப நான் எடுக்க போறது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன். ஒரு 15 வருஷம் தன்னுடைய லைஃப வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவரே என்ன கல்யாணம் பண்ணாருன்னு தெரியாது, நான் ஏன் அவரை கல்யாணம் பண்ண தெரியாது. சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்ம அவர்கிட்ட பேசலாம், வாங்க. சொல்லுங்க, துர்கையை பத்தி நீங்க சொல்லுங்க. துர்கையை பத்தி என்ன சொல்றது? நம்ம வைக்கிறோம்ல இந்த துர்கை வந்து வைக்கிறாங்கல்ல அங்கிள், அத பத்தி சொல்லுங்க. துர்கை வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து ஒரு 25 வருஷமா வச்சிட்டு இருக்காரு. 10 நாள் வந்து பூஜை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள்லாம் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு ஒரு 10ஆவது நாள் வந்து பாத்தீங்கன்னா கரைச்சிடுவாங்க துர்கையை. இது வந்து மேற்கு வங்காளத்துல பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் சென்னையில வந்து ஒரு 21 இடத்துல வச்சிருக்காங்க. அவங்க கூட இந்த டைம் வர டைம் தான் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்கன்னா அந்த கிளிப்பிங்ஸை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப எப்படின்னா அந்த சிலையை வச்சு ஒரு 1 hour கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரைப்பாங்க.
ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க. ஆனா இந்த 10 நாளும் வந்து பார்த்தா நம்ம வீட்டில் வந்து பார்த்தா ஒரு விழா மாதிரி வந்து பண்ணுவாங்க. இது வந்து எங்க தெருவில் வந்து பார்த்தா எல்லாருமே இந்த சாமியை வந்து பார்த்தா அவங்க வீட்டு சாமி மாதிரி பூஜை பண்ணி எடுத்துட்டு போய் கரைக்கிறது வழக்கம். இது மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு விஷயமாவும் இருக்கும். நல்ல ஒரு வைப்ரேஷனாகவும் இருக்கும். இப்ப வந்து அந்த பெரிய துர்கையோட சின்ன சின்ன துர்கைகளும் வந்து வேண்டுதல் வச்சு கரைச்சாங்க இல்லையா, அத பத்தி நம்ம கேட்கப்போம். நீங்க வந்து அந்த சின்ன துர்கை வாங்கிட்டு வந்து கரைச்சீங்கல்ல மாலாண்டி, உங்களுக்காக வேண்டிக்கலாம். சரி, ஓகே. அது எதனால, என்ன ரீசன்காக வேண்டி அந்த அம்மன் என்ன பண்ணீங்க வீட்டுல வாங்கிட்டு வந்து, அதை பத்தி சொல்லுங்க. வீட்டுல வாங்கிட்டு வந்து 9 நாள் பூஜை பண்ணோம். பூஜை பண்ணி எனக்கு குழந்தை நல்லபடியா சொல்லணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு கரைக்கு வந்துருக்கோம். நாங்க வந்து போன வருஷம் வச்சாங்க பெரிய துர்கா. அவங்க ஒருத்தர் சொன்னாரு, நீ செய்யுமா நல்லா இருப்பமா சொன்னாரு. போன வருஷம் சேர்ந்து இந்த வருஷம் வீடு கொடுத்துட்டாங்கம்மா. ஓ, வேண்டுதல் நிறைவேறிடுச்சு உங்களுக்கு, அப்படியா? அந்த வீடு கட்டணும் சொன்னாரு. ஓ, அடையங்கும் வீடு கட்டணும். அதுனா இந்த வருஷம் அந்த சேர்ந்து சின்ன பிள்ளைய துர்கா வாங்கி வச்சு 8 நாள் இன்னைக்கோட 8 நாளைக்கு பூஜை பண்ணி 2 நாள முடிஞ்சுதான் அந்த அம்மாவுக்கு சேர்ந்து. சூப்பர் சூப்பர். ஓகே, உங்க வேண்டுதல் வந்து எல்லாமே இன்னும் நல்லபடியா நிறைவேறணும். அடையணும், வீடு கட்டணும். வீடு நான் வீடு கட்டி அங்க போய் உட்காந்து. ஓகே, கண்டிப்பா துர்கா வந்து உங்க எல்லாரும் கூடயும் இருப்பாங்க. வாழ்த்துக்கள்.